பெண்கள் அனைவரும் சக்தியின் வடிவங்கள். மேற்கு பகுதிகளில் திருமணத்தின் போது மணமகன் கையில் ஒரு கத்தி இருக்கும். வங்காளத்தில் அவனது கையில் பாக்கு வெட்டி இருக்கும். சக்தி வடிவான அந்த பெண்ணின் உதவியுடன் அவன் மாயா மோகங்களை வெட்டி வீழ்த்துவான் என்பதே அதன் பொருள். இதுதான் பாவனை. நான் வீரபாவனையில் பூஜை செய்யவில்லை. எனக்கு பிடித்தது சந்தான பாவனை. பெண் சக்தியின் வடிவம். திருமணத்தில் பார்த்ததில்லையா? மாப்பிள்ளை அசடு வழிய பின்னால் உட்கார்ந்திருக்கிறான். பெண்தான் தைரியமாக உட்கார்ந்திருக்கிறாள். இறை அனுபூதி பெற்றுவிட்டால் புற உலகின் வசீகரங்கள், அவரது உலகின் ஐஸ்வரியங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றன. அவரை கண்டுவிட்டால் அவரது செல்வங்களை உள்ளம் நாடுவதில்லை. இறையின்பத்தில் மூழ்கிய பக்தனுக்கு கணக்கு வழக்குகள் தேவையற்று விடுகின்றன. நரேந்திரனை பார்த்துவிட்டால் அதன் பிறகு உன் பெயர் என்ன, என் வீடு எங்கே என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. கேட்பதற்கு நேரம்தானெங்கே? அனுமனிடம் ஒருவர் இன்று என்ன திதி என்று கேட்டபோது அவர், தம்பி, எனக்கு நாள் கிழமை நட்சத்திரம் எதுவும் தெரியாது, நான் ராமனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார். கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. அவரது இயல்பை வாக்கினால் யாராலும் விளக்க முடியாது. அவரால் எல்லாம் முடியும். 2 யோகிகள் இருந்தார்கள். இருவரும் சாதனைகள் செய்தவர்கள். ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாகச் சென்றார். அவர்களுக்குள் அறிமுகமான பிறகு அவர்களுள் ஒரு யோகி நாரதரை பார்த்து, நீங்கள் நாராயணரிடமிருந்து வருகிறீர்கள் அல்லவா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு நாரதர், அவர் ஓர் ஊசியின் காது வழியாக ஒட்டலம், யானை போன்றவற்றை நுழைத்துக் கொண்டும் வெளியே எடுத்துக்கொண்டும் இருந்ததை நான் கண்டேன் என்று பதில் சொன்னார். இதை கேட்ட ஒரு யோகி, இதிலென்ன விந்தை? அவரால் எதையும் செய்ய முடியும் என்று கூறினார். மற்ற யோகியோ, இது நடக்கக்கூடிய காரியமா? நீங்கள் ஒருபோதும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு சென்றதே இல்லை என்று மறுத்துக் கூறினார். தியான வேளையில் இறைவனில் ஒன்றிவிட வேண்டும். மேல் மட்டத்தில் மிதந்தால் தண்ணீரின் அடியில் உள்ள ரத்தினங்கள் கிடைக்குமா? மூழ்கும்போது முதலைகள் பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் மஞ்சள் பூசிக்கொண்டால் முதலைகள் நெருங்காது. இதய ஆழம்தனிலே காமம் முதலான 6 முதலைகள் உள்ளன. ஆனால் விவேகம், வைராக்கியம் என்னும் மஞ்சளை பூசிக்கொண்டால் அவை உன்னை தொடாது. விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறுமனே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? அது வெறும் சங்கு முழக்கம்தான். இறைவனே உண்மை, மற்ற அனைத்தும் நிலையற்றவை. இருப்பவர் அவர் மட்டுமே, மற்ற எதுவும் இல்லை. இதன் பெயர்தான் விவேகம். முதலில் உன் இதயக் கோயிலில் இறைவனை எழுந்தருளச் செய். பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வேண்டுமானால் பிறகு வைத்துக்கொள். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறுமனே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? அது வெறும் சங்கு முழக்கம்தான். இதய கோவிலில் இறைவனை பிரதிஷ்டை செய்ய விரும்பினால், ஆண்டவனை அடைய ஆசைப்படினால், வெறுமனே பூம் பூம் என்று சங்கை மட்டும் ஊதுவதில் எந்த பயனும் இல்லை. முதலில் மனத்தை சுத்தமாக்கு. மனம் தூய்மையாகிவிட்டால் அந்த புனித ஆசனத்தில் இறைவன் வந்து அமர்வான். வௌவால்களின் புழுக்கை கிடக்கும்போது இறைவனை அழைத்து வர முடியாது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம் ஆகிய 11 இந்திரியங்களும் தான் 11 வௌவால்கள். முதலில் தெய்வப் பிரதிஷ்டை, பிறகு வேண்டுமானால் பேச்சு, பிரசங்கம் எல்லாம் வைத்துக்கொள். முதலில் மூழ்கி ரத்தினங்களை எடு, பிறகு மற்ற வேலை. ஆனால் யாரும் மூழ்க விரும்புவதில்லை. சாதனை, தவம் கிடையாது. விவேக வைராக்கியம் கிடையாது. 2 வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள், உடனே லெக்சர் செய்யத் தொடங்கிவிடுகிறார்கள். மக்களுக்கு போதிப்பது கடினம். பகவானது தரிசனம் கிடைத்த பிறகு அவரிடமிருந்து யாராவது ஆணை பெற்றால் பிறகு மக்களுக்கு போதிக்கலாம். விவேகமும் வைராக்கியமும் இல்லாவிட்டால்
பகவானை அடையவே முடியாது என்று குருதேவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். மாவுக்கு திருமணம் ஆகியிருந்தது. ஆகவே அவர் தன் நிலை என்ன ஆகுமோ என்று யோசிக்கலானார். அவருக்கு வயது 28. கல்லூரியில் ஆங்கிலக் கல்வி சிறிது கற்றிருந்தார். விவேக வைராக்கியம் என்றால் காமினி காஞ்சனத்தை விட்டுவிடுவதா என்று அவர் தமக்குள் சிந்திக்கலானார். இறைநெறியில் தடையாக நிற்கும் அத்தகைய மனைவியை புறக்கணித்துவிடு. அவள் தற்கொலைதான் செய்து கொள்ளட்டும், அல்லது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். இறைநெறியில் தடையாக இருப்பவள் அவித்யை வடிவான பெண். ஆனால் யாருக்கு இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி இருக்குமோ அவனுக்கு அரசன், தீயவர், மனைவி என்று எல்லோரும் அனுகூலமாக அமைந்து விடுவார்கள். ஒருவனுக்கு மனப்பூர்வமான பக்தி இருக்குமானால் காலப்போக்கில் அவனுடைய மனைவியும் இறைநெறியில் செல்வது சாத்தியமாகிவிடும். அவன் நல்லவனாக இருந்தால் இறைவனது அருளால் மனைவியும் நல்லவளாக ஆகிவிடக்கூடும். உலக வாழ்க்கை மிகவும் பயங்கரமானதுதான். அதனால்தான் சைத்தன்ய தேவர், தம்பி நித்யானந்தா, கவனமாக கேள், உலகியல் மனிதர்களுக்கு எந்த கதியும் கிடையாது என்று சொன்னார். இறைவனிடம் தூய பக்தி இல்லாவிட்டால் கதியில்லை. இறைவனின் தரிசனத்தை பெற்ற பிறகு யாராவது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் எந்த பயமும் இல்லை. அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து சாதனைகள் செய்து தூய பக்தியை பெற வேண்டும். அப்படிப்பட்டவர் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த பயமும் இல்லை. சைத்தன்ய தேவருக்கு இல்லற பக்தர்கள் இருந்தார்கள். பெயரளவிற்குத்தான் அவர்கள் இல்லறத்தில் இருந்தார்கள். ஆனால் பற்றற்றவர்களாக வாழ்க்கையை நடத்தினார்கள். எடுத்த எடுப்பிலேயே மனம் அருவத்தில் நிலை பெறாது. ஆரம்பத்தில் உருவமுறையே நல்லது. அப்படியானால் இந்த மண் சிலைகளையெல்லாம் தியானிக்க வேண்டுமா? இவைகளை மண் சிலைகளாக நினைக்காதே. இவை உணர்வு வடிவங்கள். சொந்த தாயின் உருவத்தை தியானம் செய்யலாமா? செய்யலாம். அவளே குரு. அவள் பிரம்ம ரூபிணி. அருவக்காட்சி எப்படிப்பட்டது தெரியுமா? இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாதனைகள் வேண்டும். அறையினுள் உள்ள ரத்தினங்களை பார்க்க வேண்டுமானால், அவற்றை எடுக்க விரும்பினால் அந்த அறையின் சாவியை கொண்டு வர வேண்டும். கதவை திறக்க வேண்டும். பிறகே ரத்தினங்களை வெளியே கொண்டு வர முடியும். அப்படி இல்லாமல் பூட்டப்பட்ட அறைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, இதோ நான் கதவை திறந்துவிட்டேன், பெட்டியை திறந்துவிட்டேன், ரத்தினங்களை வெளியே எடுத்துவிட்டேன் என்றெல்லாம் வெறுமனே நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது நடக்குமா? சும்மா நின்று கொண்டு சிந்திப்பதால் எதுவும் நடக்காது. சாதனைகள் செய்ய வேண்டும். ஞானிகள் அருவ தியானம் செய்கிறார்கள். அவதாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீயே பூரண பிரம்மம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை துதித்தான். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நான் பூரண பிரம்மமா இல்லையா என்பதை வந்து பார் என்று கூறி அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவனிடம், இங்கே என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். ஒரு பெரிய மரம் தெரிகிறது. அதில் கருநாக பழத்தை போன்ற பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குவதைக் காண்கிறேன் என்றான். கிருஷ்ணர் அவனிடம், இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார். மரத்தில் தொங்குவது கருப்பு நிற பழங்கள் அல்ல, கொத்து கொத்தாக என்னை போன்ற கிருஷ்ணர்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதாவது பூரண பிரம்மமாகிய மரத்தில் எண்ணற்ற அவதாரங்கள் வருகிறார்கள், போகிறார்கள்.